Samex 2024 Sourcing மற்றும் Manufacturing Expo. தொழில்நுட்பத்தில் சமீபத்திய முன்னேற்றங்கள், பொதுத்துறை நிறுவனங்களில் உள்ள அற்புதமான வாய்ப்புகளை கண்டறியலாம். Samex டிசம்பர் 27 முதல் 29 வரை சென்னை ட்ரேட் சென்டரில். ஜம்மு காஷ்மீரின் பாதுகாப்பு நிலைமை குறித்து ஆய்வு செய்ய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தலைமையில் உயர்மட்ட கூட்டம் நடைபெற்ற சந்திப்பில் ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா, ராணுவ மூத்த அதிகாரிகள், புலனாய்வு அமைப்புகள் மற்றும் உள்துறை அமைச்சகத்தின் அதிகாரிகள் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். இது தொடர்பாக செய்தி வெளியிட்டுள்ள உள்துறை அமைச்சகம், பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசாங்கத்தின் ஒருங்கிணைந்த முயற்சிகள் காரணமாக ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதம் கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துவிட்டது. 2025ஆம் ஆண்டில் எடுக்க வேண்டிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. பயங்கரவாதத்தை ஒழிக்க ஜம்மு காஷ்மீரில் உள்ள அனைத்து பாதுகாப்பு படைகளும் ஒருங்கிணைந்த முறையில் செயல்பட்டு ஏரியா டாமினேஷன் பிளான், ஜீரோ டெரர் பிளான் என்ற உத்திகளை தீவிரமாக செயல்படுத்த வேண்டும் என்று தெரிவித்துள்ளது. தரவுகளின்படி 2019இல் 142 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு இதுவரை 45 பேர் கொல்லப்பட்டனர். மேலும் குடிமக்களின் இறப்புகளும் கணிசமாக குறைந்துள்ளது என்றும், குறிப்பாக 2019இல் 50 பேர் கொல்லப்பட்ட நிலையில் இந்த ஆண்டில் அது 14ஆக குறைந்துள்ளது என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர்.